அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஹிந்தி பரீட்சைய அப்புறம் ஹிந்தி பிராத்மிக் எக்ஸாமுக்குரிய புக்ஸ் எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்தோம். அதனால இப்போ மதியமா எக்ஸாமுக்குரிய புக்ஸ் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒவ்வொரு புக்கும், அதாவது போயம் புக்கு, ப்ரோஸ் புக்கு, தென் ஸ்டோரி புக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் எப்படின்னாக்கா தனித்தனியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப வசதியா எல்லாத்தையுமே ஒரே கவருக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதோட நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கைடு வாங்க தேவையில்லாத அளவுக்கு சபாவிலே உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்குரிய எக்ஸசைஸ், கொஸ்டின் ஆன்சர், எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோரி லெசனோட சம்மரி, ஸ்டோரியோட சம்மரி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இந்த புக்குக்குள்ளேயே, ஒரே புக்குக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மதியமா புக்கோட முன்பக்க அட்டை இப்படிதான் இருக்கும். हिंदी प्रचार वाहिनी 2 प्रश्नोत्तर भंडार सहित मध्यमा परीक्षा के लिए உங்களுக்கு இந்த புக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸும் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மீனிங்ஸ், ஆப்போசிட், ஃபில்லர், சாரி சென்டென்ஸ் மேக்கிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி லெசனோட சம்மரி, போயமோட இஆர்சி, கொஸ்டின் ஆன்சர், என்னென்ன உங்களுக்கு ஒரு லெசனுக்குரிய எக்ஸசைஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆன்சரோட தனித்தனியா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ், நல்லா பார்த்துக்கோங்க. முன்பக்க அட்டை. அடுத்தது இது அந்த அட்டை பகுதிக்கு அடுத்த பகுதி. இது அதே கலர்ஃபுல்லா இருக்கிறது, இது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது, அவ்வளவுதான். இப்போ கண்டென்ட் பேஜுக்கு வந்திருக்கோம். ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 விஷய சூச்சி. விஷய சூச்சியில என்ன இருக்கும், இந்த புக்ல என்னென்ன போயம் இருக்குது, லெசன் இருக்குது, இல்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இல்ல ஸ்டோரி இருக்கு, கிராமர் இருக்கு, அது எந்தெந்த பேஜ்ல இருக்குது. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைசஸ், அதாவது ஆன்சரோட ஒவ்வொரு லெசன் புரியுது, எந்த பேஜ் எந்த பேஜ் வரை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மதியமா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 தடவை நீங்க எழுதணும். இப்போ பேப்பர் 1ல என்னென்ன இருக்குனாக்கா மொத்தம் 3 போர்ஷன் இருக்கு. பாக் 1, பாக் 2, பாக் 3. பாக் 1 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதுல கத்திய, அதாவது போயம், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வர்றது. இதெல்லாம் மொத்த போயம் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்குறாங்க? 6 கொடுத்துருக்குறாங்க. அடுத்த போர்ஷன் பாக் 2 கத்திய, அதாவது லெசன்ஸ் மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, 10 லெசன்ஸ் இருக்கு. அடுத்தது தேர்ட் போர்ஷன் என்னது, பாக் 3. இதுல என்ன இருக்குது, தேவநாகரி லிபிகா, மானக்கு. இது உங்களுக்கு லெசன்ஸா இருக்காது, ஒரு 5 பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குரிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்திருக்கும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வருது. அதாவது போயம், ப்ரோஸ், தென் தேவநாகரி லிபிகா, மானக்கு, பத்திய, கத்திய, இந்த தேவநாகரி லிபி. இதுலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர். அடுத்தது தூசரா பத்திர, செகண்ட் பேப்பர். இப்ப செகண்ட் பேப்பர்ல உங்களுக்கு எத்தனை போர்ஷன் வருது? 1, 2, 3, 4 போர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது பாக் 4ல இருந்து பாக் 7 வரை. பாக் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கஹானி போர்ஷன். கஹானி மொத்தம் எத்தனை இருக்கு? கஹானியா 5 கஹானியா. 5 கதைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்று எந்த பேஜ்ல ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இங்க இருக்கு, பேஜ் நம்பர். அடுத்தது பாக் 5, அதாவது 5. இதுல இது என்னது அப்படின்னாக்கா லவகுஷ். லவகுஷ் மொத்தம் எத்தனை டைட்டில்ஸ், எத்தனை லெசன்ஸ் வருது? 3 லெசன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாக் 6, அதாவது ரச்சனா, கிராமர் ஆரம்பிக்கிறீங்க, பேஜ் நம்பர் 126 இருந்து. அடுத்தது பாக் 7. இதுல அனுவாத அபியாஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கும். இந்த அடுத்துக்கு அப்புறமா இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனோட எக்ஸசைஸுக்கு ஆன்சரோட கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேஜ் ஆரம்பிக்கும்.
அதாவது கிட்டத்தட்ட பேஜ் நம்பர் 185 இருந்து ஆரம்பிக்கும். பிரஷ்னோத்தர் பண்டார், அது வந்து பகலா பத்ர, பாப் 1, அத்திய, அபியாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து செகண்ட் பேப்பர் ஆரம்பிக்கும். நீங்க அந்த இது புக்கில் வந்து படிக்கும்போது நீங்க அதை ஃபுல்லா வரிசையா நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து தனித்தனியாவே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குதோ அந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. பாப் 2, கத்திய, அபியாஸ் அப்படின்னு வந்து லெசன்ஸ் ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு பாகா வந்து பாப் 1 அதோட அபியாஸ், அதுக்கு என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்சி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கவிதா காஷாரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வருவாங்க ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு நீங்க வந்துருக்கோம். நீங்க கைடு வந்து இதுக்குன்னு தனியா வந்து வாங்க தேவை இருக்காது. ஏன்னா அந்த பிரஷ்னோத்தர் பண்டார்லயே எல்லாமே கவர் ஆயிருக்கும். அவ்வளவுதான் புக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்பக்க அட்டை ரொம்ப வந்து அழகான அந்த அட்டை. இதோட ரேட் வந்து 200 இருக்கு. இப்போ எவ்வளவுன்னு தெரியல. இதுதான் வந்து மதியமா புக்கோட பின்பக்க அட்டை. இது உங்களுக்கு பார்த்தோன்னே இது வந்து தெரியும். இது வந்து லவ் குஷ் அந்த படத்தை வச்சு பின்பக்க அட்டை போட்டுருக்காங்க. அழகா இருந்திருக்கு. இதுதான் வந்து மதியமாவோட பின்பக்க அட்டை. இது பின்பக்க அட்டை. இங்க வந்து கண்டென்ட், உங்களுக்கு கண்டென்ட்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல மொத்தம் 3 பாக், போயம், அதுக்கப்புறம் அதாவது கவிதா, ப்ரோஸ், அதாவது பாட், தென் தேவநாகரி லிபிகா, மானப்பு. இதுதான் வந்து பேப்பர் 1. அடுத்து பேப்பர் 2ல மொத்தம் வந்து 4 பாக். இது வந்து 4ல இருந்து 7 வரை. இதுல என்னென்ன வரும் அப்படின்னாக்கா கஹானி, லவகுஷ், அடுத்தது ரச்சனா. கஹானி வந்து ஸ்டோரி, லவகுஷ் இது தனி போர்ஷன், ரொம்ப நல்ல போர்ஷன் இது. ரச்சனா அதாவது கிராமர், அடுத்தது அனுவாத அபியாஸ், டிரான்ஸ்லேஷன், அடுத்து பிரஷ்னோத்தர் பண்டார். ஒவ்வொரு லெசனுக்குரிய, போயம்குரிய, ஸ்டோரிக்குரிய, அடுத்து இந்த லவகுஷ் ஸ்டோரிக்குரிய இதுக்குரிய எக்ஸசைசஸ் வந்து எல்லாமே இதுல வந்து நீங்க வந்து முழுவதும் படிக்கிறதுனாலும் வந்து நீங்க படிக்கலாம். இப்போ ஒவ்வொரு புக்கா நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து வாங்க முடியாது. இதே இது நாம இதே புக்ல இருக்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம வெறும் எடுத்த உடனே எக்ஸாமுக்காக வெறும் ஷாரான்ஸ், எடுத்த உடனே கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு நம்ம படிக்காம முழுசையும் நம்ம வந்து இதுலயே படிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து இந்த ஷாரான்ஸ் படிக்கும்போது இந்த லெசனை வந்து ஃபுல்லா படிச்சு பார்க்கணும், இந்த போயத்தை ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும். ஆனா நம்மளுக்கு வந்து புக் எல்லா நேரமும் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லவ் குஷ்ல ராஜ்யாபிஷேக் ஆவூர் ராம் ராஜ்ய இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த பேஜ்ல போய் படிக்கலாம். 100ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் துர்முகி ரிப்போர்ட் அடுத்த 101ல இப்படி நீங்க வந்து ஃபுல்லாவே நீங்க வந்து இதை படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹிந்தி சப்ஜெக்ட். இது வந்து மதியமாகன்னு இல்லை, அது ஹிந்தி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்குதான் இருக்கும் புக்கு. இதுதான் பேப்பர், பார்த்துக்கோங்க. தன்யவாதம்.